வணக்கம். இன்றைக்கி நம்மளோட யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பிஜேபியோட பொருளாதார பிரிவு மாநில தலைவர் எம்எஸ் ஷா அவர்கள் தான் நம்மளோட இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. சார், இன்றைய அரசியலில் நிறைய மாற்றங்கள் வருது. இப்போ விஜய் அவர்கள் புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. மக்களுமே அடுத்த எம்ஜிஆர் அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கிட்டாங்க. மாநாடெல்லாம் நடத்திட்டுருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க? அதாவது ஒரு இந்தியாவினுடைய பிரஜை அவர்களுக்கு எல்லா உரிமைகளும் சுதந்திரங்களும் இருக்கிறது. அவர்கள் யார் வேண்டுமென்றாலும் கட்சியை துவங்கலாம், மாநாடுகளை நடத்தலாம். இது எனக்கு தெரிந்து இது அரசியல் மாநாடா இல்லது ரசிகர்கள் மாநாடா, ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. எம்ஜிஆரை நான் முதல்ல சொல்லிட்டேன், தயவுசெய்து கம்பேர் பண்ணாதீங்க. எம்ஜிஆர் ஒரு இந்தியா மட்டும் இல்லை, உலக அளவில் ஒரு பயங்கரமான கரிஸ்மாட்டிக் லீடர். அவர் சிறு வயதிலிருந்து தன்னுடைய கஷ்டம், ஏழ்மை, வளர்ந்த பாதை, நாடகத்திலிருந்து நடித்து அவர்கள் பட்ட கஷ்டங்கள், இதையெல்லாம் மனதிலே வைத்து தன்னை அவர் அரசியல் வருவது கனவில் கூட அவர் காணலை அவர் ஆக்சுவலாக. ஆனால் மக்கள் அவரை கொண்டு வந்தார்கள். அவர் கட்சி தொடங்குவதற்கு அவருக்கு அந்த எண்ணமே கிடையாது. மக்கள் கட்சி துவங்க சொன்னார்கள். அதே போல் பார்த்திங்கன்னா, நான் யாருடைய அழகையோ அவருடைய அழகை பற்றி அவருடைய ஃபிசிக்கல் இதை பற்றிலாம் நான் வர்ணிக்க விரும்பலை. ஆனால் என்னை பொறுத்தவரையில் நான் 18 வயசுலேருந்து எம்ஜிஆருடைய ரசிகன். ஏறத்தாழ 25 முறை, ஒரு 40 முறை என்று கூட சொல்லலாம், உலகம் சுற்றும் வாலிபன் என்ற படத்தை நான் பார்த்தவன். எம்ஜிஆரோடு நான் பேசியிருக்கிறேன். உலக சுற்றும் வாலிபன் படம் இன்றைக்கும் நான் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் பார்ப்பேன். அப்படிப்பட்ட ரசிகன். ஆனால் அதற்கு மேலாக அவர் இந்த தியாக மனப்பான்மை, வேற்றுமை இல்லாத ஒரு உணர்வு, அந்த ஒற்றுமை அவருக்கு ஏற்றத்தாழ்வு இல்லை. பார்த்திங்கன்னா, ஒரு ரோட்டில் ஒரு 100 வயசான ஒரு மூதாட்டி போயிட்டு இருந்தால் கூட அப்படியே என்ன பண்ணுவார், தோளை கையை போட்டு பேசிகிட்டு இருப்பார். அப்படி ஒரு தலைவர் எனக்கு தெரிந்து என்னுடைய இத்தனை வயது எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு கேரிஸ்மாட்டிக் லீடர் ஹேஸ் நாட் பார்ன் so far. ஓகே சார். அதனால் இவர் இந்த மாநாடு பற்றி கேட்டீங்க. மாநாடு எனக்கு தெரிந்த அரசியல் மாநாடு மாதிரி தெரியல. அவரை பார்ப்பதற்கு இப்போ நானே பார்த்திங்கன்னா ஒரு பொருளாதார பிரிவினுடைய தலைவராக இருக்கிறேன். நான் போனாலே என்னை பார்க்குறதுக்கு 10 பேர் வராங்க. அந்த 10 பேர் எனக்கு ஓட்டு போடுவாங்களா, அது எனக்காக வர்றதில்லை, என்னுடைய தலைவருக்காக வர்றது. இல்லை, நான் ஒரு நடிகனாக இருந்தால் என் கூட நடிகர் எல்லாம் வந்திருக்காங்க. செந்தில் நடிகர் அவர்கள், ராதாரவி அவர்கள், அப்புறம் கவுண்டமணி அவர்கள், அப்புறம் சரத்குமார் அவர்கள் எல்லாம் நான் பயணம் பண்ணியிருக்கிறேன். ராமராஜன் அவர்கள்லாம். ஆனால் நான் செந்தில் சார் கூட போகும்போதெல்லாம் என்ன அவர் தான் பார்க்குறாங்க மக்கள். அவர் அவரை பார்த்தாலுமே ஓட்டு போடுவது அவருக்காக இல்லை. அதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அந்த ஓட்டு போடுறது தலைவர் யார்? எம்ஜிஆர். எனக்கு தெரிந்து அது எம்ஜிஆர் கட்சி துவங்கிய காலத்தில், திமுகவை விட்டு பிரிந்து வந்த காலத்தில் எம்ஜிஆரை பார்ப்பதற்காக கன்னியாகுமரியிலிருந்து சென்னை வரை மக்கள் உணவு பொட்டலங்களோடு 2-3 நாட்கள் எந்த பாதையில் வருவார் என்று ஏங்கி தவித்த காலங்கள் இருக்குது. அப்படி ஒரு லீடர் இதுவரை பிறக்கலை. அப்படி பிறக்கவும் முடியாதுன்னு நினைக்கிறேன். நீ என்ன மாதிரி சாய மாதிரி இன்னொரு சா பிறக்க முடியாது. அதுபோல் விஜய் மாதிரி இன்னொரு விஜய் பிறக்க முடியாது. ஆனால் உலகத்திலேயே எம்ஜிஆர் மாதிரி இந்தியாவில், முதல்ல உலகத்தை வேண்டாம், இந்தியாவில் எம்ஜிஆர் மாதிரி ஒரு பிறவி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். இருக்க முடியாது. அதனால் அவருடைய
மாநாடு என்னை பொறுத்தவரையில் ரசிகர்கள் மாநாடு, மற்றபடி அரசியல் மாநாடாக தெரியவில்லை. சார் இப்போ வந்து அவங்க நடிகர்களாக இருக்காங்க, அதனால் ரசிகர்களாக அவங்க பார்க்குறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்களுமே நடிகராக ஆரம்பித்து தான் இப்போ வந்து அவர் அரசியலில் இருக்கார். ஸோ இப்போ அவங்களுமே அதுலேருந்து தானே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இல்லை, அதாவது அதில் 2 வித்தியாசம் இருக்குது. அதாவது அவர் வந்து அவங்க பாரம்பரிய வாழையடி வாழையாக அந்த இடத்த பிடிப்பதற்கு வாழையடி வாழையாக அவங்க ஆளுகளை உருவாக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. நடிப்பது வந்து எனக்கு தெரிந்து அவருடைய ஒரு ஹாபியாக இருக்கலாம், அது தொழிலாக வைக்கல அவர். எனக்கு தெரிந்து அந்த நடிகை திறமை வைத்து அவர் அரசியலுக்கு வரல. அவங்க அப்பா, அவங்க தாத்தா, அதை வைத்து அவங்க அரசியல் வந்திருக்காங்க. அப்படி ஒரு பின்னணி விஜய்க்கு இல்லை. நீங்கள் திரு விஜய் அவர்களுக்கு அரசியலில் என்ன பின்னணி இருக்கிறது, அரசியலில் என்ன அறிவு நாலேஜ் இருக்கிறது, அரசியலுக்குள்ளே என்ன வேணும், அந்த தோற்றங்கள், அந்த லீடர்ஷிப் இருக்கிறதா அப்படின்ட்டு நான் விமர்சிக்க விரும்பல. இதெல்லாம் இருந்தால் தான் ஒரு தலைவர் ஒரு நாட்டை ஆள முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மோடிஜி இருக்காங்க, எத்தனையோ தலைவர்கள் இந்தியாவில் இருக்காங்க. ஆனால் மோடிஜியினுடைய ஆக்ஷன், அவருடைய அந்த உழைப்பு சிறு வயதிலிருந்து எனக்கு தெரிந்து அவருடைய இயக்கத்திலிருந்து ஸ்வீப் பண்ணி அலுவலகத்தில் வேலை பார்த்து, டீ கடையில் இருந்து வேலை பார்த்து முதலமைச்சராகி படிப்படியாக வளர்ந்து வந்தவர் தான் மோடிஜி. உடனே மோடிஜி பிரதமர் ஆகலை, அதை புரிஞ்சுக்கணும் நீங்கள். இப்போ அண்ணாமலைஜி வராருன்னு சொன்னால் கூட அண்ணாமலைஜிக்கு திறமை இருக்குது. ஒரு மோடி அவர்கள் தலைமை அண்ணாமலைஜி தமிழகத்துக்கு ஒரு நல்ல தலைவராக மாறுவார் என்ற ஒரு எண்ணத்தில் தான் அவரை தமிழகத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க. அதனால் மோடிஜியை பார்த்து தான் அண்ணாமலைக்காக பாதி ஓட்டு. ஆனால் நான் தமிழகத்தில் இருந்த ஓட்டு எல்லாமே அண்ணாமலை மறைந்து கிடக்கக்கூடிய ஓட்டுக்களை எல்லாம் வெளியில் கொண்டு வந்தார்கள். மோடிஜிக்கு மக்கள் மோடிஜிக்காக ஓட்டு போட்டார்கள். இதான் நடந்திருக்கு ஆக்சுவலாக. ஆனால் அண்ணாமலை வந்து எம்ஜிஆருக்கு அடுத்து, கருணாநிதிக்கு அடுத்து, காமராஜருக்கு அடுத்து ஒரு நாலேஜபிள் பர்சனாலிட்டி. அப்படின்னா அவர்கிட்ட வந்து நீங்கள் எந்த கொஸ்டினையும் கேட்கலாம். இஸ் அன் என்சைக்ளோபீடியா ஆஃப் எனி சப்ஜெக்ட். தமிழகத்தை கரைத்து குடித்து ஜூஸ் போட்டு அப்படி வச்சிருக்காரு. அந்த அளவுக்கு அறிவு அவர். ஐபிஎஸ் மட்டும் இல்லை, அவர் ஒரு என்சைக்ளோபீடியா. நான் புகழ்ந்து பேசணும்னு பேசல, நான் என் கண்ணால் பார்த்தது, நான் பழகினது, அவருடைய ஒவ்வொரு செயல்பாடுகளையும் நான் நுணுக்கமாக பார்வைப்பட்டதுனால தான் இந்த கட்சியிலேருந்து நான் வெளியில் போகாமல் இருக்கிறேன். எத்தனையோ தொல்லைகள், துயரங்கள், துன்பங்கள் எனக்கு வந்தபோது கூட இந்த கட்சியிலேருந்து போகாமல் இருக்கிறது அவருடைய ஒவ்வொரு பார்வையிலையும் ஒரு அர்த்தம் இருக்கிறது. ஓகே சார், இப்போ வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பற்றி சொல்லும்போது அவங்க அப்பா, தாத்தா எல்லாருமே அதை வச்சு தான் அவங்க வந்தாங்கன்னு சொல்கிறீங்க. இப்போ இது வந்து வாரிசு அரசியல் தானே, இதை வந்து நீங்கள் எந்த மாதிரி பார்க்குறீங்க? வாரிசு அரசியல் வரலாம். இந்த வாரிசு அரசியலையுமே கருணாநிதி மாதிரி உள்ள அவர்களை மாதிரி ஒரு திறமை ஸ்டாலினுக்கு இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். ஸ்டாலின் மாதிரி உள்ள திறமை உதயநிதிக்கு இருக்க வேண்டும் என்று தெரிய வேண்டும். இப்போ எம்ஜிஆர் அவர்களுக்கு இருக்கக்கூடிய திறமை சிவாஜிக்கு நடிப்பில் இருந்தது, ஆனால் அரசியலில் இல்லை. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா சிவாஜினால் அவ்வளோ பெரிய நடிகர், இவரை மக்கள் தலைவர்னு சொல்லுவார்கள், புரட்சி தலைவரை. இவரை வந்து நடிகர் தலைவர்னு சொல்லுவாங்க. ஆனால் இவங்க 2 பேர்லையும் மக்கள் யாருக்கு அதிகமாக ரசிகர்கள் இருந்தார்கள், அந்த ரசிகர்கள் கூட்டம் கலையாமல் அசையாமல் அப்படியே கட்சிக்கு மாறினவர்கள் வந்து எம்ஜிஆருடைய கூட்டம்தான்.
எம்எஸ் ஷா அப்படின்னாலே நீங்கள் வந்து நிறைய படிப்பு படிச்சிருக்கீங்க. அந்த காலத்திலே வந்து மணிப்பால்லாம் போய் வந்து படிச்சிருக்கீங்க, நிறைய பெரிய பெரிய எக்ஸாம்ஸ் எழுதியிருக்கீங்க. ஸோ உங்கள் அப்பாவுமே வந்து சுதந்திர போராட்ட தியாகி அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். நீங்கள் வந்து ஒரு முஸ்லீமாக இருந்துட்டு உங்களோட ஃபேமிலி வந்து ரொம்ப பெரிய பேக்ரவுண்ட் இருக்குது, கேரளாலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் உங்களோட ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க. ஒரு முஸ்லீமாக இருக்கும்போது உங்களுக்கு நிறைய எதிர்ப்பு வந்திருக்கும் இந்த கட்சியில் இருக்கிறதுனால. ஸோ அதெல்லாம் தாண்டி நீங்கள் இந்த கட்சியில் இருக்கிறதுக்கு என்ன காரணம்? உங்கள் ரிலேட்டிவ்ஸ் யாராச்சும் இந்த கட்சியில் இருக்கிறாங்களா? அப்படி இல்லைன்னா ஒரு பணத்துக்காகவோ இல்லை பதவிக்காகவோ தான் இந்த கட்சியில் இருக்கீங்களா சார்? நல்ல கேள்வி கேட்டீங்க. ஆக்சுவலாக வந்து என்னுடைய ஃபாதர் வந்து தியாகி. அவர் 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 வந்து குமரியில்ஜி பெரிய பெரிய தலைவர்களோடு இணைந்து பல வருடங்களாக போராடி பல மாதங்களாக ஜெயிலில் இருந்து தியாகியாகி இருந்தவர். ஜெயிலில் இருந்தாங்கன்னா ஜெயலலிதா போராட்டத்தில் மொழி போராட்டம் பண்ணி குமரேந்தன் அவர்கள் எல்லாம் ஒன்றாக ஜெயிலில் இருந்தவர்கள். ஆனால் தியாகி. அப்போது வந்து பார்த்திங்கன்னா அவர் காங்கிரஸில் தான் இருந்தாங்க. இப்போ காங்கிரஸினுடைய நிலைமை கொஞ்சம் தள்ளாடிட்டுருக்கு. வளர்ச்சி வந்து ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் வந்து நம்ம எதிர்பார்த்த டெவலப்மெண்ட் இல்லை. நம்ம இன்றைக்கும் ஒன் ஆஃப் த டெவலப்டு கண்ட்ரிஸ் தான், ஒன் ஆஃப் த டெவலப்பிங் கண்ட்ரிஸ் தான், நாட் டெவலப்டு கண்ட்ரிஸ், ஒன் ஆஃப் தி. அப்போ அதனால் இப்போ நம்ம வந்து மேலை நாடுகளை பார்க்கும்போது இன்னும் நம்ம இந்தியாவில் நிறைய பண்ண வேண்டியிருக்கு. நான் நினைத்தது அது இந்தியாவில் பிஜேபியால் மட்டும்தான் முடியும். அதனால தான் நான் அந்த குடும்பத்தையே என்னுடைய ஃபேமிலி, என்னுடைய உறவினர்கள் யார்கிட்டையுமே நான் கலந்து கொள்ளாமல் நான் வந்து இந்த தேசிய நீரோட்டத்தில் பிஜேபியோடு என்னை இணைத்து கொண்டேன். இப்போ வந்து நீங்கள் நிறைய எதிர்ப்பு அதெல்லாம் தாண்டி தான் இதுக்குள்ளே வந்திருக்கேன்னு சொல்கிறீங்க. உங்களுக்கு கொலை மிரட்டல் இந்த மாதிரியெல்லாம் ஏதாச்சும் நடந்திருக்கும்? அது நிறைய இருக்குது. நான் அதை என் கூட எப்போவுமே நான் பிரயாணம் பண்ணும்போது எப்போவுமே 2-3 பேர் நான் கூட்டிட்டு தான் பண்ணேன். தனியாக இதுவரை பிரயாணம் பண்ண வரலாறு கிடையாது. என்னுடைய நான் இந்த அரசியலில் வந்ததிலிருந்து, இந்த கல்லூரி துவங்கியிலிருந்து ஏறத்தாழ 25 வருடங்களாக நான் வந்து என் கூட எப்போவுமே ஒரு 4-5 பேர் நான் கூட்டிகிட்டு தான் போவேன். ஆக்சுவலாக தனியாக போகிறதில்ல. இருந்தும் காவல்துறை அணுகி எனக்கு இப்போது வந்து ஒரு சில நெருக்கடிகள் வந்திருக்கு. ஏற்கனவே 4 வருடத்துக்கு முன்னாடி வந்து என்னை அடிப்பதற்கு ஒரு கும்பலாகவே வந்திருந்தார்கள். கொடியை கழட்டி எறிந்தார்கள். நான் அந்த நண்பருடைய பெயரை சொல்ல விரும்பவில்லை. அந்த மஹபூபாளையம் என்ற ஊரில் தான் நான் கவுன்சிலராக இருந்தேன். என்னை எப்படியாவது இந்த கட்சியிலேருந்து தூக்கி கட்சியிலேருந்து என்னை கொண்டு வெளியில் வரணும். என்னெல்லாம் முயற்சி பண்ணார்கள்லாம் இதுவரை அவர்கள் செய்த முயற்சியெல்லாம் தோல்விட்டது. அதனால் நான் அருமையாக இந்த பிஜேபியில் பயணம் செய்துட்டுருக்கேன். இப்போ நீங்கள் இதுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் இதிலேருந்து நம்மளுக்கு நீங்கள் இப்போ அதில் சொன்னீங்கல்ல அந்த கட்சியில் இருக்கும்போது முன்னேற்றம் இல்லை அப்படின்னு, இந்த கட்சிக்கு வந்ததுக்கப்புறம் என்ன முன்னேற்றம் இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ நான் வந்து அதிமுகவில் 25 வருஷம் இருந்தேன். எனக்கு துணை மேயர் தாரேன்னு சொன்னாங்க. மேயர் அப்புறம் வந்து எம்எல்ஏ போஸ்ட்டு தரேன்னு சொன்னாங்க. எம்எல்ஏ போஸ்ட்டில் வந்து இங்கே நம்ம மத்திய தொகுதியில் தாரேன்னு சொன்னாங்க. அப்போ கடைசியில் போய் கேட்டால் கடைநல்லூரில் போய் இல்லைங்கன்னு சொன்னாங்க. இப்படியெல்லாம் இருந்தது. ஆனால் சேர்மனுக்கு வந்து எனக்கு சவுத்தில் சேர்மன் ஆகிருங்கன்னு சொன்னாங்க. மேற்கில், மதுரை மேற்கில் கார்பரேஷன் சேர்மன். அப்புறம் வந்து ஒரு பார்த்திங்கன்னா எனக்கு ஒன்றுமே தரல. என்னை பயன்படுத்தி கொண்டார்கள். என்னுடைய அருமையான நாட்களை நான் அதிமுகவுக்காக வேண்டி செலவு செய்தேன். ஆனால் அதில் வந்து அது என்னுடைய குடும்ப வளர்ச்சிக்காகவோ, என்னுடைய செல்வ வளர்ச்சிக்காகவோ, கல்லூரி வளர்ச்சிக்காகவோ இல்லை. நான் சைல்டுஹுட்லேருந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த சொசைட்டிக்கு மேலே எனக்கு பயங்கரமான ஒரு ஈர்ப்பு இருக்குது. நம்ம என்ன பண்ணலாம் அந்த சொசைட்டிக்காக, நம்ம என்ன பண்ண முடியும், நம்மள்கிட்ட வர என்ன நம்ம கெப்பாசிட்டி நம்மள்கிட்ட இருக்குது. அப்போது ஒரு அரசியலை சார்ந்திருந்தால்தான் இது சாத்தியம். இப்போ அண்ணாமலை அவர்கள் வந்து 2026 நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் டாஸ்மார்க்கெல்லாம் வந்து 33% மூடிட்டு நாங்கள் கள்ளுக்கடை திறப்போம்னு சொல்லியிருக்காங்க. அது எந்த அளவுக்கு சாத்தியம்? அது பண்ண முடியுமா? இல்லை, அதாவது மத்தியில் வந்து எப்போவுமே பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி அமைந்தால் அது மட்டுமில்லை, ஒரு போராடி வாங்கக்கூடிய தன்மை படைத்தவர்.
அதனால் அவர் சொல்வதை செய்வார், செய்வதை சொல்வார். அப்படி தான் நான் சுருக்கமாக சொல்ல முடியும். ஓகே சார். இப்போ வந்து கருணாநிதி அவர்கள்லாம் வந்து பல 10 வருஷங்களாக வந்து அவங்க இந்த கட்சிக்காகவே இருந்து அரசியலாக நிறைய படித்து அவங்க அந்த மாதிரி வந்திருக்காங்க. இப்போது அண்ணாமலை அவர்கள் வந்து வந்தே ஒரு 5 வருஷம் இருக்கும். அதுக்குள்ளே எப்படி மாநில முதல்வராக நீங்கள் வந்து ஏற்றுக்கிறீங்க? அவங்க அடுத்த முதலமைச்சர் அப்படிங்கிறத நீங்கள் எப்படி இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறீங்க? அதை மக்கள் ஏற்றுக்கிடுவாங்களா? எம்ஜிஆர் ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிக்கல, கருணாநிதியும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிக்கல. இவர் ஐபிஎஸ் படித்தேன்னா அதாவது இந்த நான் சொன்ன எல்லா முதலமைச்சர்களும் வந்து ஐஏஎஸோ ஐபிஎஸோ படிக்கல. ஆனால் அவங்க கீழே ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஒர்க் பண்ணாங்க. அது வந்து ஒரு கான்ட்ராடிக்டரியாக இருக்குது. அது வந்து ஒரு 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 ஐஏஎஸ் ஐபிஎஸ் கீழே நம்ம ஒர்க் பண்ணலாம். ஆனால் நம்ம தெரியாதவங்க போய் ஒன்றுமே இந்த நாலேஜ் இல்லாத அரசியல் நாலேஜ் இருக்கலாம், ஆனால் துறை அனுபவம் நாலேஜ் இருக்கணும். ஆனால் இங்கே வந்து இவர்கிட்ட துறை அனுபவம் இருக்கிறது. ஐஏஎஸ் படித்திருக்கிறார். அது மட்டும் இல்லை, வந்த உடனே எல்லாம் அவர் வந்து மாநில தலைவர் ஆகலை. அதெல்லாம் தவறான இது. அவங்க வந்து முதல்ல அவரை ஐடென்டிஃபை பண்ணி அவருடைய குணாதிசயங்களெல்லாம் பார்த்து அவருடைய நாலேஜ் உங்களுக்கு நீங்கள் என்ன தான் இதாக இருந்தாலும் இதுபோல இருந்த தலைவர்களுக்கு ஏதோ ஒரு திறமை இருந்திருக்கலாம். விஜய் மாதிரி, நடிகர் திலகம் நடிகர் விஜய், நடிகர் திலகம் மக்கள் திலகம் எம்ஜிஆர், நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், கலைஞர் அப்படின்லாம் இருக்கலாம். ஆனால் அண்ணாமலைக்கு அறிஞர்னு பேர் கொடுக்கலாம். அறிஞர் திலகம், அதாவது அண்ணாதுறையையும் விட அறிவு பெற்றவர் அண்ணாமலை. தெரியாது, அதாவது எந்த சப்ஜெக்ட் நீங்கள் சொன்னாலும் வேர்ல்டு சப்ஜெக்ட்ஸ் சார். படிப்பு ஓகே, படிப்பு அந்த படிப்பை வச்சு தானே ஐஏஎஸ் அதிகாரிகள் நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணுவீங்க? ஒரு ஒரு 26 துறைகளை நீங்கள் வந்து சாதாரண விஷயம் இல்லைங்க. 26 துறைகளை, கல்வித்துறை, அப்புறம் வந்து உங்களுக்கு பால்வளத்துறை, கல்வித்துறை, சுகாதாரத்துறை, அப்புறம் ஃபினான்ஸ் துறை, கூட்டுறவுத்துறை, இப்படி எத்தனை துறைகள் இருக்கிறது, மருத்துவத்துறை. இந்த துறைகளுக்கெல்லாம் ஒரு படிக்காத ஒரு ஆளை கொண்டு போய் நீங்கள் வச்சுட்டீங்கன்னா எப்படி அதிகாரிகிட்ட பேசுவீங்க? ஆனால் இந்த நாலேஜெல்லாம் தெரிஞ்ச ஒரு ஐஏஎஸ் அதிகாரி கூட இன்னொரு ஐஏஎஸ் அதிகாரிகள் ஒர்க் பண்ண விரும்புவாங்க. நான் வந்து இவங்களை குறை சொல்லலை படிக்கலைன்னு சொல்லிட்டு. எத்தனையோ படிக்காத மேதைகள் வெளிநாட்டிலலாம் அதிபராக இருக்காங்க, ராணி ராஜாவாக இருக்காங்க. ஆனால் அண்ணாமலைஜியை பொறுத்தவரையில் நான் ஏதோ பேச வேண்டும் என்பதற்காக பேசல. சரி, இப்போ வந்து படிப்பு இந்த காலகட்டத்தில் வந்து எல்லாருக்குமே அவசியம்னு கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் அப்போ அவங்க படிப்பே இல்லாமையும் அந்த அனுபவங்களை வச்சு அவங்க இந்த இடத்துல வந்திருக்காங்க இல்லையா? வந்தாலுமே தமிழ்நாடு நீங்கள் நினைச்ச அளவுக்கு எங்கே ஒரு டெவலப் பண்ண சொல்லுங்கள். தமிழ்நாட்டில் என்ன உங்களுக்கு இலவசமாக கொடுக்குறீங்க, 103 நாள் வேலையை கொடுத்துட்டு மக்களை சும்மா ரோட்டில் உட்கார வைக்கிறீங்க. நான் அது வேண்டான்னு சொல்லி ஏற்கனவே பேட்டியில் வேண்டான்னு சொல்லியிருக்கிறேன். இந்த 103 நாள் வேலை வாய்ப்பே தேவையில்லை, எடுத்துருங்க. அவங்களுக்கு அப்படி கொடுக்கணுன்னா சும்மா சம்பளத்தை கொடுங்க. 1500 1 லட்சம் ஜேசிபி வேலை பார்க்குறது, ஒரு 1 லட்சம் ஜேசிபி வேலை பார்க்குறதுல 100 கோடி மக்கள், ஏறத்தாழ 50 கோடி மக்கள் வந்து சும்மா உட்காந்து போயிட்டு நம்ம பணத்தை வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க. இதெல்லாம் வந்து ஒரு அரசினுடைய வந்து ஒரு அந்த பணத்தை அனாவசியமாக செலவு பண்ணக்கூடிய ஒரு இது. இதே நேரத்தில் நீங்கள் இந்த அரசு தயாரிக்கக்கூடிய ஒரு சில பொருட்கள், இந்த பார்ட்ஸுகள், தனியார் நிறுவனங்கள் தயாரிக்கக்கூடிய டாட்டா, பிர்லா, அம்பானி, அதானி, அரசு, இந்த ஏர்வைஸு, இவர்களெல்லாம் தயாரிக்கக்கூடிய கம்பெனி, பெல், இதே போன்ற கம்பெனிகள் எல்லாம் தயாரிக்கக்கூடிய பொருட்களை ஒவ்வொரு அந்தந்த அவங்களுக்கு ஒரு அப்பாயின்ட் பண்ணி இவங்களுக்கு நீங்கள் 130 நாள் வேலை வாய்ப்பு கொடுக்குறீங்க. அதில் பாதி கமிஷன் போய் பாதி தான் அவங்களுக்கு போய் சேருது. இதனால் என்ன ஆகுது? ஷார்ட்டேஜ் ஆஃப் மேன் பவர் வருது, அக்ரிகல்ச்சர் ப்ராப்ளம் வருது, வேளாண்மை துறைக்கு வந்து மிகப்பெரிய லாஸ் வருது. அவ்வளோ அக்ரிகல்ச்சர் காலேஜ் வந்துட்டு இருக்குது, ஆனால் அக்ரிகல்ச்சருக்கு லேண்டே இல்லாமல் இருக்குது. 30 நாட்கள் வேலையை நிறுத்திட்டு அரசு இவர்களை
ஒரு அங்கீகாரம் பண்ணி வீட்டில் இருந்தே தீப்பிடி தொழிற்சாலை, பட்டாசு தொழிற்சாலை இதெல்லாம் வந்து அவங்க அங்கே போய் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அரசே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தொழில்களை பிரித்து கொடுத்து அவர்களை வீட்டில் வச்சு வேலை பார்க்க சொல்லி ஒரு பாட்டுக்கு நீங்கள் பண்ணுன்னா இவ்வளோ ரூபா அப்படின்னு அவங்க காலையில் வேலை பார்க்கலாம், மத்தியானம் குடும்பத்தை பார்க்கலாம், பிள்ளைகளை கல்விக்கூடத்துக்கு அனுப்பலாம், என்ன மதிய சாப்பாடு அவங்களுக்கு கொடுக்கலாம். அப்படி அவங்க சோம்பேறியாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஈவினிங் போனால் அவங்களுக்கு திருப்பியும் ஃபேமிலியில் ஃபுட்டு எல்லாம் தயாரித்து கொடுக்கலாம், பிள்ளைகளை பார்க்கலாம். ஆனால் இது வந்து 9 to 5 o'clock நீங்கள் சும்மா ஒரு 150 ரூபா அதுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க, சும்மா வீட்டிலேயே கொடுக்க வேண்டியதானே. இப்போ இது கொடுக்குறாங்கன்னு சொல்கிறீங்க, இது டைரெக்டாக போகலைன்னு சொல்கிறீங்க. இப்போ இது எல்லாத்துலேயுமே இருக்குல்ல, நீங்கள் கவர்மெண்ட்லேருந்து முதல்ல இலவசத்தை நிப்பாட்டணும். நான் சொல்கிறது இலவசமே இருந்து மக்களை சோம்பேறியாக்கி உழைக்கக்கூடிய மக்கள்கிட்டருந்து காசை வாங்கி உழைக்கக்கூடிய மக்கள்கிட்டருந்து டேக்ஸ் வாங்கி நீங்கள் எத்தனை பேர் சூசைட் பண்ணியிருக்காங்க சொல்லுங்கள். நீங்கள் நான் 100 கம்பெனி சொல்கிறேன், நீங்கள் நாளையிலேருந்து 100 பேங்க்குக்கு போங்க, இல்லை 1000 பேங்க் மதுரையிலேருந்து கன்னியாகுமரி 1000 பேங்க்குக்கு போங்க. எத்தனை அக்கௌண்ட்ஸ் என்பிஐ இருக்குன்னு பாருங்கள், நான் பெர்ஃபார்மன்ஸ் அக்கௌண்ட்டு. காரணம் 3 மாதத்தில் நீங்கள் கட்டலை அப்படின்னா உங்கள் ஜென்மத்தில் வேர்ல்டில் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண முடியாது. அடுத்த அட்டம்ப்ட் வந்து சூசைடு தான், இல்லை பேங்க் வந்து அதை எடுத்துகிட்டு போயிடுவான். இது கொண்டு வந்தது நம்ம பிஜேபி இல்லை, இதை கொண்டு வந்தது சிதம்பரம். ஏன் நீங்கள் 6 மாதம் கொடுக்கக்கூடாதா, ஏன் 1 வருஷம் கொடுக்கக்கூடாதா? நீங்கள் இன்றைக்கி காங்கிரஸ் கவர்மெண்ட்டில் பல்வேறு எல்லா மாணவர்களுக்கும் லோன் கொடுத்தாங்க. இப்போ லோன் கொடுக்க முடியல, காரணம் இன்ஃப்ளேஷன் நடந்துட்டு இருக்கு, பணவீக்கம் இருக்குது, கொஞ்சம் அதை ஸ்டெபிலைஸ் பண்ணணும். பர் கேபிட்டல் இன்கம் வந்து டெவலப் பண்ணணும், இந்த நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சியை கொண்டு வரணும், எக்ஸ்போர்ட் பண்ணணும், நிறைய டூரிசம் டெவலப் பண்ணணும். இப்படி நிறைய பண்ணால் தான் இந்த நாடு முன்னுக்கு வரும். நீங்களாக நினச்சி எல்லாத்துக்கும் இலவசமாக கொடுத்து அது இலவசமாக கொடுத்து அவனை சோம்பேறியாக்கி வீட்டில் வச்சு மதுபானம் கொடுக்குறீங்க, ஃபேன் கொடுக்குறீங்க, எல்லாமே கொடுக்குறீங்க நீங்கள். அப்போ மொத்தமாக கொடுத்துட்டு போங்க. கல்லூரிகளை நீங்கள் நடத்துங்க, மெடிக்கல் கல்லூரிகளை நீங்கள் நடத்துங்க, பஸ்ஸை இலவசமாக கொடுங்க, எல்லாமே கொடுங்க. சார், இப்போ இலவசம் கொடுக்கறது வந்து இப்போ தப்புன்னு சொல்கிறீங்கல்ல, இப்போ இவங்க வரும்போது இப்போ மக்களுக்கு என்ன தேவையோ அதை கரெக்டாக அவங்க பண்ணுவாங்களா? அவங்க வந்து வாக்குகளை பெறுவதற்காக இலவசத்தை கொடுக்குறார்கள். நான் சொல்கிறேன் அப்படி ஒரு எலெக்ஷனே தேவையில்லைன்னு சொல்கிறேன். இதுக்கு மன்னர் ஆட்சியே பெஸ்ட்டுன்னு சொல்கிறேன், அதிபர் ஆட்சியே போயிட்டுருக்கலாம். அதனால தான் ஒரே தேர்தல், ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படி கொண்டு வந்தால் நீங்கள் யாருக்குமே காசு கொடுக்க வேண்டாம். நீங்கள் டாஸ்மாக் இருக்குது, நான் சிம்பிளாக சொல்கிறேன், உங்களுக்கு இந்த மதுபான கடைகள் நடத்துறதில் உங்களுக்கு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 500 கோடி ரூபாய் ஒரு டே கலெக்ஷன். என்ன நான் சொல்கிறேன், இந்த ஆற்றுல உள்ள மணல்கள் அது ஏன் அரசு வந்து ஆக்சுவலாக அது நேச்சுரல் ரிசோர்ஸஸ்ஸு, நீங்கள் வந்து நேச்சுரலாக அழிக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. ஆனால் 10,000 கிலோமீட்டர் 1000 கிலோமீட்டருக்கு நீங்கள் சுரங்கங்கள் தோண்டி தங்கம் எடுக்கிறீங்க. ஏன் தங்கத்தை நிப்பாட்டுங்க, நிலக்கரி எடுக்கிறீங்க, ஒரு பூமியினுடைய ஒரு பகுதியே போகுது. அப்போ அதனுடைய விசை அதனுடைய 1,00,000 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகக்கூடிய ஒரு பூமி 75,000 கிலோமீட்டர் ஸ்பீடு பெர் ஹவர் சூரியனை சுற்றி வர்றது. அந்த அவர் நிச்சயமாக கொஞ்சம் படிப்படியாக குறைய வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக கிளைமேட்டிக் சேஞ்சுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் மரத்தை நட்டால் எல்லாம் கிளைமேட் சேஞ்ச் மாறாது. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், இந்த ஆற்று படுகைகள் இதில் உள்ள மணலெலாம் எடுத்து நீங்கள் என்ன பண்ணுங்க, சிமெண்ட் மாதிரி பேக்கில் கட்டி இந்த இன்கத்தை அப்படி கொண்டு வாங்க. சரியா? நீங்கள் வந்து இப்போ கம்பெனியை வெளிநாட்டில் போய் கம்பெனியை கூப்பிடுறீங்க, இங்கே எங்கூட கம்பெனியை கூப்பிட மாட்டிங்களா? இல்லை எங்கூட முதலாளிகளை நீங்கள் வந்து நீங்கள் காலேஜ் தொடங்குங்க, கம்பெனி தொடங்குங்க, இண்டஸ்ட்ரீஸ் தொடங்குங்க, நாங்கள் வந்து உங்களுக்கு இந்த அடமானம் இல்லாமலே வட்டியை கம்மி பண்ணி தரோம், நீங்கள் 3 மாதம் கட்டாமல் இருந்தால் கூட அதுக்கு பிறகு ஸ்டெபிலைஸ் பண்ணிக்கிடுங்க, அதுக்கு ஃபர்தர் சப்போர்ட் பண்ணுறோம். ஏன் சொல்லக்கூடாதா? ஏன் கவர்மெண்ட் வந்து நீ லோனை வாங்கு, அப்போ யார் பிஸ்னஸ்? நான் சொல்கிறேன், நம்ம பிஸ்னஸ் பண்ண இல்லை, அரசாங்கம் வியாபாரம் பண்ணுறது. நம்ம வியாபாரம் பண்ணுறதுக்கு பதில்
தே ஆர் த பிஸ்னஸ் பீப்புள், தே ஆர் மேக்கிங் ப்ராஃபிட். எதுக்கு பேங்கில் வட்டி வாங்கணும்? சரி 3 மாதம் கெட்ட வந்து கொடுக்க வேண்டாம், வட்டி நிப்பாட்ட சொல்லுங்கள். நான் சொல்லி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். வடநாட்டில் எல்லாம் மேலை நாடுகள், அரபு நாடுகள், எனக்கு தெரிந்து 90% அரபு நாடுகள் வட்டி வாங்குறது இல்லை. எந்த பேங்க்லேயுமே வட்டிக்கு காசு கொடுக்குறாங்க, ஆனால் வட்டி வாங்குறது இல்லை. அந்த நாடு நடக்குது இல்லையா? எவ்வளோ பெரிய பணக்கார நாடாக இருக்குது. அதே மாதிரி கொண்டு வாங்க. மோடிஜியோட திட்டமே அப்போ தான். சரி, மோடிஜி வந்து உலகமெல்லாம் சுற்றி வர காரணம் தான். அந்த உலகம் சுற்றி வந்ததுக்கான காரணம் தான் இந்த வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் கொண்டு வந்தது, ஷார்ட் ஃப்ளைட் கொண்டு வந்தது, சார்ட்டர் ஃப்ளைட் கொண்டு வர்றது. இதெல்லாம் எக்ஸ்போர்ட்டை இன்க்ரீஸ் பண்ணது. டூரிஸ்ட் டெவலப்மெண்ட், அயோத்தி மாதிரி டூரிஸ்ட் டெவலப்மெண்ட், பிளேசஸ் ஆஃப் டூரிஸ்ட் இன்ட்ரெஸ்ட், அதில் டெவலப் பண்ணுறதெல்லாம் இந்த இந்தியாவுடைய இன்கத்தை கூட்டுறதுக்கு பண்ணது தான். இது ஏன் நீங்கள் பண்ணக்கூடாது? எதுக்கு இலவசத்தை கொடுத்து அப்போ வந்து இந்த உங்களுக்கு லேபர் ஷார்ட்டேஜ் இருக்குது, பயங்கரமான கேப் இருக்குது. அதில் இண்டஸ்ட்ரியில் மூட வேண்டிய கண்டிஷன் இருக்குது. அவங்க ரெடியாக இருக்காங்க வேலை கொடுக்கறதுக்கு. இவங்க அங்கே போய் ரோட்டில் சும்மா இருக்கிறாங்க. இந்த காசை வாங்கி அவங்க 150 ரூபா கொடுக்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு 150 ரூபா கிடைக்கிற நேரம் அவங்களுக்கு என்ன லாபம்? சார், இவ்வளோ நேரம் நிறைய விஷயங்களை பற்றி ரொம்ப அழகாக மக்களுக்கு புரிகிற மாதிரி சொன்னீங்க. லாஸ்ட்டாக ஒரே ஒரு கொஷின். கலைஞர், எம்ஜிஆர் இவங்கள்ட்ட இருக்க ஒரு தகுதி வந்து அண்ணாமலை அவர்கள்கிட்ட இருக்குது. 2026 இவர் தான் முதல்வர் அப்படிங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறீங்க. எதை வச்சு அப்படி சொல்கிறீங்க? காரணம் இருந்த நம்ம புரட்சித் தலைவர் பார்த்திங்கன்னா அவருக்கு பல்வேறு பெயர்கள் இருக்குது. புரட்சித் தலைவர், மக்கள் திலகம், நாடோடி மன்னன், படத்துக்கு பிறகு அவருக்கு பேரை வச்சுட்டாங்க. பொன்மனச்செம்மல் அப்படின்ட்டு அவருக்கு பல பேர்கள் இருந்தது. அதே பேரை வந்து அவர் படத்தில் என்ன நடித்தாரோ அதே குணாதிசயங்கள் பப்ளிக்லேயும் காட்டினார். அவர் அதாவது என்ன படத்தில் அவர் விரும்பினார். எனக்கு தெரிஞ்சு எந்த படத்துலையும் அவர் ட்ரிங்க்ஸ் பண்ணது கிடையாது, எந்த படத்துலையும் அவர் ஸ்மோக் பண்ணது கிடையாது. எனக்கு தெரிஞ்சு ஒரு படத்தில் கூட ஸ்மோக் பண்ணது கிடையாது. அப்படி பல்வேறு குணாதிசயங்கள் அவர்கிட்ட எம்ஜிஆர்கிட்ட இருந்தது. அதே போன்று கலைஞர்கிட்டையும் வந்து பேச்சாளர், அருமையான பேச்சாளர், எளிமையானவர் அப்படின்லாம் இருந்தது. பட் இவங்க 2 பேர்கிட்டையும் இல்லாதது அண்ணாமலைஜிட்டு இருக்குது. அது நீங்கள் என்னென்னு கேட்கலாம். அண்ணாமலைகிட்ட என்ன இருக்குன்னா, அதை விட அன்றைக்கு இருந்த தலைவர்களை விட இன்றைக்கி இவர்கிட்ட அறிவு, ஆற்றல், இளைய ரத்தம், புது ரத்தம், பாரதினார், அதாவது ஒளிபடைத்த கண்ணினாய் வா வா வா, உறுதி கொண்ட நெஞ்சினாய் வா வா வா, வலிமை பெற்ற தோழினாய் போ போ போ, வலிமை இழந்த தோழினாய் போ போன்னு சொன்னார். அதே போல் மக்களுக்கு ஒரு ஸ்ட்ரெங்தான ஒரு முதலமைச்சர் வேணும். எங்கேயும் ஓடணும், போகணும், சாடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 மாதத்தில் எனக்கு தெரிஞ்சு 20 லட்சம் வாக்காளர்களை ஹிஸ்ட்ரியில் எனக்கு தெரிஞ்ச யாரும் சேர்க்கல. இவர் படம் நடித்து சேர்த்தார் விஜய். இவர் தன்னுடைய உழைப்பில் தெருவாக போய், அவருக்கு தேவையே கிடையாது ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர், எவ்வளோ பெரிய போஸ்ட். யார் அது மாதிரி பண்ணியிருக்காங்க சொல்லுங்கள்? அந்த இன்னைக்கு அவருக்கு ஆக்சுவலாக ஒவ்வொன்று நுணுக்கமாக நான் சொன்னேன். எம்ஜிஆருக்கு வீட்டில் போனால் 24 ஹவர்ஸ் புரட்சித்தலைவர் வீட்டில் போனால் ஃபுட்டு பண்ணிகிட்டே இருப்பாங்க. அங்கே போய் சாப்பிட்டு வரணும். நன்றி அம்மா. ஸோ எம்எஸ் ஷா அவர்கள் வந்து ரொம்ப அழகாக அவங்களோட பயணத்தை பற்றி நம்மளுக்கு ரொம்ப விரிவாக சொன்னாங்க. தெரியாத நிறைய விஷயங்களை பற்றி நம்மக்கிட்ட ஷேர் பண்ணாங்க. இதே மாதிரி அடுத்த நேர்காணலில் இன்னும் நம்மளுக்கு தெரியாத அரசியல் ரகசியங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிடுவோம். இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அபிநயா. நன்றி.